தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாகவே உள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியன் 2, கங்குவா போன்ற படங்களை எல்லாம் ஃபிளாப் ஆனது ஒரு புறம் பேரதிர்ச்சியாக இருந்தாலும், மறுபுறம் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு பட்டி தொட்டி எங்கும் ஹிட்டான படங்கள் நிறைய உள்ளன. அவற்றிலிருந்து டாப் 5 படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ்வர் திரைப்படம். குட் நைட் படத்தின் வெற்றிக்கு பின்னர் மணிகண்டன் ஹீரோவாக நடித்த படம் லவ்வர். இந்த படம் கடந்த பிப்ரவரி மாதம் திரைக்கு வந்தது. அதுவும் ரஜினியின் லால் சலாம் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆனது. லால் சலாம் படத்தால் லவ்வர் படம் காணாமல் போகும் என கூறப்பட்ட நிலையில் ரிசல்ட் அப்படியே தலைகீழாக மாறி பாக்ஸ் ஆபீஸில் லால் சலாம் படத்தை பதம் பார்த்தது லவ்வர் திரைப்படம். 5 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் தயாரிப்பாளருக்கு 13 கோடி லாபம் ஈட்டி கொடுத்தது. அடுத்தது மகாராஜா திரைப்படம். விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த ஜூன் மாதம் திரைக்கு வந்த படம் மகாராஜா. இந்த படத்தை நித்திலன் இயக்கியிருந்தார். கிரைம் த்ரில்லர் படமாக இது வெறும் 30 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் 100 கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியது. அடுத்தது வாழை. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் என தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்து வரும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வந்த படம் வாழை. இந்த படத்தை வெறும் 10 கோடி பட்ஜெட்டில் தயாரித்திருந்தனர். திரையரங்குகளில் சக்கப்போடு போட்ட வாழை திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 30 கோடிக்கு மேல் வசூலித்து மாஸ் காட்டியது. அடுத்தது டிமாண்டி காலனி 2. கோப்ரா படத்தின் தோல்விக்கு பின் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்கிற வெற்றியோடு இயக்குனர் அஜய் ஞானமுத்து இயக்கிய படம் தான் டிமாண்டி காலனி 2. இந்த படம் சுமார் 20 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது. அருள்நிதி, பிரியா பவானி சங்கர் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரைக்கு வந்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் வசூல் வேட்டையாடி 80 கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்தது. அடுத்தது லப்பர் பந்து. 2024ஆம் ஆண்டு வெளியான சிறு பட்ஜெட் படங்களில் அதிக லாபம் ஈட்டி தந்த படம் என்றால் அது லப்பர் பந்து திரைப்படம் தான். இந்த படத்தில் ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இந்த படத்தை தமிழரசன் பச்சமுத்து இயக்கியிருந்தார். வெறும் 5 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் 50 கோடிக்கு மேல் வசூலித்து சாதனை படைத்தது. இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.